என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய இலவச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டயாலிசிஸ் சென்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாருங்கள், இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூரோ ரீஹாப் சென்டர், அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த தெரப்பி சென்டர் பல ஆயிரக்கணக்கான பணங்களை அநேகர் செலவழித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, சீக்கிரமாக கத்தச்சித்தமான அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு முதியோர் இல்லமும் சென்னை பல்லாவரத்தில் துவங்குவதற்கான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 3 to 3.5 லட்சம் ரூபாய் எப்படியும் செலவாகிறது. எனவே நாங்கள் ஜெபத்தோடு திட்டமிட்டோம். ஒவ்வொருவருக்கும், அதாவது கடை வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க பிஸ்னஸ் சென்டர் நிறைய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாது? நம்முடைய திட்டங்களை அதில் போட்டு நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கடை வச்சுருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சார்பில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரிய கடைகள் இருந்தால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் தேவ பயத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்டியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாழ்மையை குறித்து கடந்த 2 நாட்களாக தியானிக்கிறோம். இயேசுவின் தாழ்மை என்று நான் முதல் நாளில் சொன்னேன். இயேசுவை மாதிரி தாழ்த்தணும், அது அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். 2வது நேற்று தினத்தில் சொன்னேன், ஆத்மாவை தாழ்த்தி நம்ம தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆத்மாவை தாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆத்மா தேவனோடு கூட இருக்க வேண்டிய இந்த ஆத்மா இது உலகத்தோடு பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருந்தா, பாவ மன்னிப்பை பெற்றாதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுதந்தரிக்க முடியும். இந்த தாழ்மை குறித்து இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 41வது வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒப்புக்கொண்டால், நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். பாருங்க, இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்றார். ஆண்டவர் பாருங்க, ஒரு தேவ ஜனம் தப்பு செஞ்சுட்டாங்க, தேவ தண்டனையை அனுபவிக்கிறாங்க. ஆண்டவருடைய தண்டனையை அனுபவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தண்டிச்சிட்டேன். அப்போ அந்த தண்டனையிலிருந்து அவங்க மீளணுமே, என்ன செய்யறதுன்னா இருதயத்தை தாழ்த்தணும்னு சொல்றாரு. இருதயத்தை தாழ்த்தணும். இருதயத்தை தாழ்த்தும் போது என்ன செய்யணுமா? இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், அப்போ நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன், இந்த சிக்ஷையை அனுபவிக்கிறேன், இது எனக்கு நியாயம்தான். சரி, அவங்க சொல்லுவாங்க, பாருங்களேன், நான் என்னங்க பண்ணிட்டேன், நான் நல்லது தானே பண்ணேன், ஏன் கடவுள் என்னை தண்டிக்கணும்? அவங்க செய்த தவறை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச சிக்ஷை, சில மட்டான தண்டனையை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் சில சிக்ஷையின் பாதையில் கடந்து போயிருக்கலாம். தேவன் சிக்ஷிப்பார். தகப்பன் தானே, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிக்ஷிப்பார், தகப்பன் தண்டிப்பார். அதுதான் உண்மையான தகப்பன், அதுதான் நல்ல தகப்பன். அப்போ அப்பா சிக்ஷை செய்யும் போது, தண்டிக்கும் போது அந்த தண்டனையை நியாயம் என்று ஒப்புக்கொண்டால் அதுதான் இருதயத்தை தாழ்த்துவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த தண்டனைக்கு நான் பாத்திரவான் தான், ஏன்னா நான் இந்த தவறு செஞ்சேன் தானே அப்படின்னு சொல்லி தண்டிக்கப்படுகிற நேரம் இருதயத்தை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் நிறையா வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், தானியேல் 5:22 நான் வாசிக்கிறேன்.
அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். பெரிய தண்டனையை இந்த பெல்ஷாத்சாருடைய அப்பாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் சந்தித்தார். அது ஒரு சொந்த அப்பாவா இல்லைனாலும், ஆனால் அந்த நேபுகாத் நேச்சாருடைய தண்டனையை, எவ்வளவு பெரிய தண்டனை அவர் அனுபவித்தார் அப்படின்றத தானியேல் சொல்லி காட்டுறார். பாருங்க, இதெல்லாம் சொல்லி காமிச்சு, இதெல்லாம் உமக்கு தெரிந்திருந்தும் இன்னும் இருதயத்தை தாழ்த்தலையே அப்படின்னு பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு அவர் அதை சொல்லி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தாழ்மையை, இருதயத்தை தாழ்த்த அவர் தவறிவிட்டதினால எவ்வளோ பெரிய தண்டனை அவர் சந்தித்தார் தெரியுமா? நமக்கு தெரியும், அந்த ராத்திரியிலே ராஜாவாகிய பெல்ஷாத்சார் அவன் சங்கரிக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, சில சிக்ஷையை நீங்கள் சந்திக்கும் பொழுது முரண்டு பிடித்து, ஏன் எனக்கு கிடைச்சது, ஏன் அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் தப்பு செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்களோ, சில சிக்ஷைகள் வரும் பொழுது இருதயத்தை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இருதயத்தை தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தண்டனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார். அதனால தான் தாவீது லக்கம் பார்க்கறதுக்காக அவன் சொல்லும் பொழுது தேவன் அங்கே தண்டிக்கிறார். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாகன்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தேவனுடைய கையில் விழுந்தான். அதனால வந்த விளைவு என்ன? கர்த்தர் வாதையை நிறுத்தினார். கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வந்த பெரிய பெரிய தண்டனைகள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நியாயப்படுத்தலாம். ஆனால் எனக்கு கிடைச்ச தண்டனை சரிதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டால் இருதயத்தை தாழ்த்துவதற்கு சமம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்தின் நுனித்தோல் அசுத்தங்களை அகற்றி, அப்பா நான் இது சரிதான், நான் தப்பு செஞ்சிட்டேன் தான், இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன், இந்த தண்டனை என்னை விட்டு நீக்கிருங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சில தண்டனைகள், சில சிக்ஷைகள், ஆண்டவர் அதை நீக்குவார், உங்களை விடுதலையாக்குவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. லேவியராகமம் 26:42. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 42வது வசனம். ஜெபமல்லாமா, கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்களும் இருதயத்தை தாழ்த்த, தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் முறுமுறுக்காமல் சிக்ஷையை சகிக்க, தண்டனையை நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்களும் கூட இந்த வார்த்தையின்படியே எங்கள் இருதயத்தை தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இருதயத்தில் தாழ்மையோடு உம்மை தேட, நாங்கள் ஜெயத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.